வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2017ல வெளியான கோடிட்ட இடங்களை நிரப்பக அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான எராட்டிக் காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரிஜினல் பிரிண்ட் வரவே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ஓடிடிலயும் இந்த படம் அவைலபிளா இல்ல. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருல, அந்த சேனல்ல தான் இந்த படத்தை இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்லயே ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வெளிநாட்டை காட்டுறாங்க. இப்ப கெவின் ஒரு நபர் இருக்காருல, ரீசெண்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு போல. அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டே அவங்கள சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃபோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரியல. இங்க அப்படியே கட் பண்ணி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரங்கராஜன் ஒருத்தரை காட்டுறாங்க. பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காரு. பெட்ரோல் சொட்டிட்டு இருக்கும் போதே அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஒரு சொட்டை நான் விட மாட்டேன், என் வண்டியில போடுன்ற மாதிரி அவருமே போட்டுக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னரின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் டிராவல் ஏஜென்சில டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை தாண்டி புரோக்கரேஜ் பிசினஸும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வீடு பார்த்து தரது, இடம் முடிச்சு தரது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரால சரியா நடக்க முடியாது, நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. ஆனா ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவரோட முதலாளியும் வர வச்சு இவர்கிட்ட பேசுறாரு. ஸ்டார்டிங் கெவின் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துக்கு வரப்போறாரு போல. பிசினஸ் மீட்டிங்காக தான் வரப்போறாரு. அவருக்கு இந்தியன் ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்க கிடைக்கிற நல்ல ஃபுட் எல்லாம் கேட்டாருன்னா வாங்கித்தா. அதே மாதிரி அவருக்கு நல்ல இடமா பார்த்து தங்க வைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னைக்கு போனோன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த நாள் தான் போனோன்ற மாதிரி ஓனரும் விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவருமே மத்த வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. ஒரு லாயர் வீட்டுல டிரைவ் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பாங்க போல. இவருமே வந்துடுறாரு. அந்த லாயர் காசை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு காசு தரணும், காசெல்லாம் வேணான்ற மாதிரி ரங்கராஜனும் சொல்லிட்டாரு. அது என்ன காசை வேணான்னு சொல்றாருன்ற மாதிரி கிளைண்ட் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவனோட கேஸை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் காசெல்லாம் வேணான்னு சொல்றான். இவன் கேஸ் என்ன தெரியுமா, கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசு வித்தியாசத்துல ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃபோட பின்னாடி ஒருத்தன் தட்டிடுவான். செம்மையா டென்ஷன் ஆயிடுவாரு. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு வெட்டதுக்காக வராரு. டே இதுக்கெல்லாம் வெட்டுவியா, நிறுத்துன்ற மாதிரி அவனும் தடுக்கிறான். அதனால இவர் இருக்கார்ல, தடுத்த கையை கடிச்சு துப்பிடுறாரு. 2-3 விரலை கடிச்சு துப்பிருப்பாரு. அவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக விரலை கடிச்சு துப்புவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கேட்கிறாரு. ஐயா, உங்க ஒய்ஃபுக்கு பின்னாடி தட்டினா நீங்களும் கோவப்பட்டு இப்படி தானே பண்ணுவீங்க, அதே தான் நானும் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜட்ஜோட ஒய்ஃபை பத்தியே பேசிடுறாருல, இல்ல ஜட்ஜி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த கேஸை முடிக்கவே கூடாது, இவனை இழுத்து அடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அப்படிதான் கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸுக்குன்னு ஃபீஸ் தந்ததே கிடையாது, இந்த மாதிரி விஷயத்துல கழிச்சுப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் கார்ல நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்கல்ல, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே தான் இவர் வருவாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசுறத காட்டுறாங்க. இப்ப கெவினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அங்க தூங்கிடுறாரு போல. கெவின்ன்ற போர்டை பிடிக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு போர்டை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த லேடி கூட இவருக்கு கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் போர்டு மாறினது இவருக்கு தெரிய வருது. இப்ப கெவினை கண்டுபிடிச்சிடுறாரு. கெவினை கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி தான் கெவின் கிட்டயும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய வெள்ளக்காரங்களுக்குலாம் நான் டிரைவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. நிறைய தப்பு தப்பா சொல்லிட்டாரு. நீங்க இங்கிலீஷ்ல பேசாதீங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும், தமிழ்லயே பேசுங்கன்ற மாதிரி கெவின் சொல்றாரு. இப்ப ரங்கராஜன் இருக்கார்ல, ஒரு நல்ல டீ குடிக்கலான்ற மாதிரி ஒரு கடை கிட்ட வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல ஒரு சேச்சி பூ கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கிண்டலா பேசுறாரு. அதுக்கப்புறம் டீ எல்லாம் வாங்கிடுறாரு. இந்தாங்க குடிங்கன்ற மாதிரி இவர்கிட்ட தராரு. ரொம்ப சூப்பரான கடையை தான் பிடிச்சிருக்காரு போல. செம்ம டேஸ்டா இருக்கிறத கெவின் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ரங்கராஜன் இருக்கார்ல, கெவின் சார், நீங்க ஹோட்டல்ல தங்கறதை விட வீடு மாதிரி பிடிச்சு தங்குனீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கும் அதுல கொஞ்சம் கமிஷன் மாதிரி காசு கிடைக்கும். நீங்க ஓகேன்னு சொன்னா வீட்டை காட்டுறதுக்கு கூட்டு போவேன், அப்படி இல்லைன்னா நம்ம ஹோட்டலுக்கே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கெவினும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நீங்க டீயை கரெக்டான கடையில வாங்கி தந்தீங்கல்ல, அதுலயே உங்க செலக்ஷன் கரெக்டா இருக்கும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி வீட்டை காட்டுங்க, வீட்டுல இருக்கிறத பத்தி முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவருமே முதல்ல ஒரு வீட்டை காட்டுறாரு. அதுவே கெவினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப போய் பெட்ல படுத்துடுறாரு. டயர்டா இருக்காருல, அதனால தான் படுத்து தூங்கிடுறாரு. லக்கேஜை கொண்டு வரும்போது தான் ரங்கராஜன் இதை கவனிக்கிறாரு. சரி ஷூ எல்லாம் நம்மளே கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி கழட்டி விட்டுறாரு. கெவின் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் தான் கண் முழிக்கிறாரு. இங்க லைட் எல்லாம் ஆன் பண்றாரு. அப்ப யாரோ பாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன லேடி வாய்ஸ் கேக்குது, இங்க வேற யாருமே இல்லன்ற மாதிரி தான் அவர் சொன்னாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு யாரோ பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை பேயா இருக்குமான்ற மாதிரி இவர் லைட்டா பயப்படுறாரு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை உரசுற மாதிரிலாம் அவங்க வராங்க. இவரை கிராஸ் பண்ணி போறாங்க.
பேய் தானா என்னன்னு தெரியாம இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. காலையில சமயம் கெவினும் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி போஸ்டர் கொடுத்திருக்காங்க. அந்த நபர் இருக்கார்ல, கெவினுக்கு பின்னாடி இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி தோணுதுன்ற மாதிரி கெவின் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நியூஸ் பேப்பர்ல இருக்கவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. தம்பி தம்பி பயப்படாத அப்படின்ற மாதிரி அவரும் நார்மலா பேசுறாரு. எப்படி நியூஸ் பேப்பர்ல அவரோட விளம்பரம் வந்தது அப்படின்றத சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் இருக்கார்ல, கெவினை பயம்புத்துற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த வீட்டுல ஒரு மோகினி பேய் இருக்கு, இறந்து போய் அது பேயா சுத்திட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கெவின் பயந்ததுனால இன்னும் பயம்புத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாரு. இவர் பயம்புத்துனதுல கெவின் அதிகமா பயந்துடுறாரு. இந்த ஆள் சொல்ற மாதிரியே மோகினி பிசாசு இருக்குமா, அது சரி இந்த நபர் யாருன்ற மாதிரிலாம் கெவின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த நபரை காட்டுறாங்க. அவர் பேரு இசக்கி அப்படின்றது. அவர் ரங்கராஜன் கூட வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. ரங்கராஜனை கூட்டு போறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் நமக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் கெவினுக்கு தெரியாது இல்ல. ஒருவேளை வந்தவரும் பேய், மோகினின்னு ஒரு பேயும் இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. பேயெல்லாம் உண்மையாவே இருக்கான்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. பேயெல்லாம் இருக்குன்ற மாதிரி நெட்ல நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் இவருக்கு கிடைக்குது. அச்சோ, அப்ப பேயெல்லாம் உண்மைதான், இந்த வீட்லயும் ஒரு பேய் இருக்கு போல, கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நைட்டு பார்த்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவருக்கு காஃபி வச்சுட்டு போறாங்க. இவருமே நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்காங்க. உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. மோகினின்ற மாதிரி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போது எதுக்காக நடக்கிற, நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பார்த்த மாதிரி அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் பூனை கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இவர் அந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி இவங்கள பார்க்கலாம் திரும்பினா இவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனா, இவ உண்மையிலேயே பேய் தான் போல, எங்க போனான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இவரு ஒரு பக்கம் தேடுறாருன்னா அவங்க வேற ஒரு பக்கம் நடமாடிட்டு இருக்காங்க. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி துரத்திட்டு இருக்கும் போது ஸ்லிப் ஆன மாதிரி இவர் பொத்துன்னு கீழே விழுறாரு. இவர் கீழே விழுந்ததுல கண்ணாடி எல்லாம் பீஸ் பீஸா நொறுங்கிருது. அந்த கண்ணாடி எல்லாத்தையும் இவங்க சிரிக்கிற மாதிரி தெரியுறாங்க. இவர் இன்னும் பயப்படுறாரு. பார்த்தா அவங்க சட்டுன்னு எதிர வந்துடுறாங்க. எங்க நான் பேய் பிசாஸ்லாம் கிடையாது, சாதாரண மனுஷி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயே இவர் நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கூட நீங்க நம்பலையா, பேய்க்கு கால்லாம் இருக்காதுல்ல, எனக்கு பாருங்க கால்லாம் இருக்குன்ற மாதிரி காலை காட்டுறாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. பேய் இல்ல, இவ பொண்ணுதான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாம இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஊதிக்கிட்டே வாசிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு வச்சு இவர் வாசிச்சிட்டு இருக்காரு. இதை எப்படி வாசிக்கணும்ன்ற மாதிரி மோகினி கேக்குறாங்க. முதல்ல இதை வாய் வச்சு ஊதுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே ஊதுறாங்க. இப்ப வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கையை வச்சு அவர் பிடிச்சலாம் வாசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் குளிச்சிட்டு இருக்கும் போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது மோகினி துண்டு தரதுக்காக வராங்க. அவங்களோட கையை பிடிச்சி இவர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரிலாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. வெளிநாட்டுல இவர் இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப கொலிகா சிம்ரன் இருப்பாங்க. இப்ப சிம்ரனுக்கு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன கெவின் அதுக்குள்ள முடிவு எடுத்துட்டியா, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அவசரப்படாதன்ற மாதிரி சிம்ரன் அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா சிம்ரன் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க சிம்ரன் அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் விரக்தியா அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. மோகினியை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்குற பொண்ணு போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி ரங்கராஜனா இங்கதான் தங்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப மோகினி பரிமாறிட்டு இருக்காங்க. ரங்கராஜனா இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மோகினி சாராவது கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் மோகினிக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்போன்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஓஹோ மோகினி உங்களோட பொண்ணான்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்கிற நிறைய பேர் இப்படிதான் சார் பதில் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இவன் என்னோட பொண்ணெல்லாம் கிடையாது, என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கெவினால நம்ப முடியல. சட்டுன்னு பொறையேறின மாதிரி இரும்பிட்டுலாம் இருக்காரு. இவர் முதல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டார்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கறீங்க, மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. மோகினியை இவர் லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப அடுத்தவங்களோட ஒய்ஃப்னு தெரிஞ்சோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டது. நைட்டு நேரம் ரங்கராஜன் இருக்கார்ல, இவர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்றாரு. நீங்க அளவா குடிங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. ஆனா ரங்கராஜன் அளவா குடிக்க மாட்டாரு, நிறைய குடிக்கிறாரு. எப்படி இவன் என்னோட லைஃப்ல கிடைச்சான்றதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி கெவின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரங்கராஜனோட ஃபேமிலிலாம் இறந்து போயிருப்பாங்க. இவர் பொழப்புக்காக கேரளாக்கு போயிருப்பாரு. சாப்பிட கூட வழி இல்லாம ஒரு கடையில சோகமா இவர் படுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சேச்சி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சேச்சி பசிக்குதா, நான் வேணா ஊட்டி விடவான்ற மாதிரி இவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருப்பாங்க. ஒரு அக்கா மாதிரி கூட இருந்து நல்லபடியா பாத்துப்பாங்க. அவங்க ஒருத்தர கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. இந்த நேரம் இந்த விஷயத்த சேச்சி கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவரும் யோசிப்பாரு. சேச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தை தான் மோகினியா இருப்பாங்க. மோகினி இவரை தூக்கி வளர்த்தவங்களா தான் இருப்பாங்க. இவரை நல்லபடியா மோகினியை பாத்துக்கிறாரு. மோகினியை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வேலைலாம் செஞ்சு நிறைய காசு சேர்க்கிறாரு. ஏன்னா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதனால இவர் தான் நிறைய காசெல்லாம் சேர்க்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க.
ஆனா பேசினதுல கொஞ்சம் காசு தராம இருந்திருப்பாங்க. அதனால மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார்ல, கல்யாணத்தை நிறுத்து அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாரு. இதெல்லாம் பாக்குற மோகினிக்கு பயங்கரமா கோவம் வருது. அம்மா, எனக்காக ரங்கராஜ் தான் நிறைய வேலை பண்ணிருக்காரு, இவ்வளவு காசை சேர்த்திருக்காரு, பேசாம நான் ரங்கராஜையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சேச்சியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அவ சொல்றதும் சரிதான், ரங்கராஜ் போய் உட்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் சேச்சி இறந்து போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மோகினியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மேல உயிரியே வச்சிருக்காங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு இவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப அதிகமா குடிச்சாருன்னா மட்டையாயிடுவாரு. அதை நினைச்சுதான் இவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இதை பத்தி கெவின் கிட்டயும் சோகமா பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா தூக்க ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. வேணாம் வேணாம், கொசு கடிக்கும்ல, அந்த வலி தாங்க முடியாம அவரே உள்ள வந்து படுத்துருவாரு, நீங்க போய் படுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி கெவினோ ஏத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கெவின் நடந்து போயிட்டு இருக்கும் போது சட்டுன்னு பேய் மாதிரி இவங்க பக்கத்துல இருந்து கத்தி பயம்புத்திடுறாங்க. மனசுக்குள்ள இருக்க கவலையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சிரிக்கிறா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி நம்மள லைட்டா இவளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரியும் கெவின் யோசிக்கிறாரு. கெவினுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கா இருக்கும். சீக்கிரமா எல்பி விட சொல்லியிருப்பாரு. இவங்களுமே எல்பி விடுறாங்க. இன்னைக்கு ஓணமா இருக்கும். அதுக்கான ரிச்சுவல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போற விஷயம் நல்லபடியா நடக்கட்டும், இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சந்தனத்தை இவங்களே வச்சு விடுறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவர் வந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருந்த போல ஒரு டீலை சைன் பண்றதுக்காக வராரு. ஒரு பொண்ணு தான் நீட்டி கையெழுத்த வாங்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இவரோட கண்ணுக்கு மோகினி மாதிரி தெரியுறாங்க. இவரை பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு கண் அடிக்கிறாரு. உண்மையில அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சாரின்ற மாதிரி இவரும் கையெழுத்தெல்லாம் போட்டு அவங்க கிட்ட தந்துடுறாரு. உன்னை பார்த்துட்டு போனதுனால அந்த டீல் ஓகேவாயிருச்சு, நன்றின்ற மாதிரி மோகினியை பார்த்து சொல்றாரு. அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி அவங்க மாவு கையோட இவர் கை மேல கையை வச்சிடுறாங்க. சாரின்ற மாதிரி அதை தொடச்சி விடுறாங்க. இப்ப ட்ரெஸ் முழுக்க இவங்க மாவா மாத்திடுறாங்க. விடு விடு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் விலகி போறாரு. இவ எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளவு க்ளோஸா பழகுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மோகினி பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ரங்கராஜ கூப்பிட வந்த இசக்கி இருக்காருல, இவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அங்க பாருப்பா ஒரு பொண்ணு தலையை விரிச்சு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க எங்கேயா பொண்ணு இருக்கு, அங்கெல்லாம் பொண்ணே இல்லைன்ற மாதிரி ரங்கராஜ் சொல்றாரு. அங்க பொண்ணு இருக்கிறது ரங்கராஜுக்கும் தெரியுது. சும்மா இவரை பயம்புத்துறாரு. என்ன இவன் நம்மள பயம்புத்துறான்ற மாதிரி இசக்கியும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் பண்ண எல்லாத்தையும் மோகினி கவனிச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி அவரை பயம்புத்துனீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஆளு பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன், அதனாலதான் இந்த மாதிரி பயம்புறுத்தி வச்சன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த நபரோட விளம்பரம் நியூஸ் பேப்பர்ல வந்ததுல அதை மோகினியும் பார்த்திருப்பாங்க. அவர் உயிரோட இருக்கும் போது எதுக்காக இப்படி விளம்பரம் வந்ததுன்னு கேக்குறாங்க. ரங்கராஜும் காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா அவர் அவரோட அப்பாக்கு விளம்பரம் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. மாத்தி இவரோட போட்டோவை கொடுத்திருப்பாரு. எதுவுமே பண்ண முடியாம தான் அந்த மாதிரி விளம்பரம்லாம் வந்துட்டு இருக்கு. கெவினை பொறுத்த வரைக்கும் ஏக்கர் கணக்குல இடம் வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரங்கராஜோட ஹெல்ப்போட ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பெருசா எந்த இடமும் இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. போலாம் ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரங்கராஜ் இன்னைக்கு ஓவரா குடிச்சிட்டு வந்துடுறாரு. ஒய்ஃபும் பார்த்து ஃபீல் பண்றாங்க. தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமாமா, நான் உனக்கு சரியானவன் கிடையாது, உன்னோட அழகுக்கெல்லாம் நான் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன், அதே மாதிரி வயசும் எனக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு, நீ வேற யாருக்கிட்டயாவது போனா கூட போன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க குடிக்காம இருந்தாலே போதுன்ற மாதிரி ஒய்ஃபை இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதெல்லாம் கெவின் பாக்குறாரு. எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. இந்த குடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்காக ரீஹாப் சென்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சென்டரை பத்தி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதை பத்தி இவங்க கிட்ட சொல்றாரு. இதை பாருன்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு போஸ்டரையும் தராரு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது அது காத்துல பறந்து போது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏடகடமா பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல இவங்க விழுந்துடுறாங்க. நீச்சல் தெரியாது போல மூழ்கிட்டு இருக்காங்க. கெவினோ காப்பாத்துறதுக்காக தூக்குறாரு. எனக்கு நீச்சல் நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க. தெரிஞ்சுதான் நடிச்சியான்ற மாதிரி இவரும் சட்டுன்னு கீழே போட்டுறாரு. ரங்கராஜ கூப்பிடுறதுக்காக இசைக்கு வந்திருக்காரு. அப்பதான் உட்காந்துட்டு இருக்க மோகினியை பாக்குறாரு. அவங்களுக்கு கால்லாம் இருக்குல்ல, சோ கண்டிப்பா இது பேய் கிடையாது. எதுக்காக ரங்கராஜ் எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொன்னா அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன் வீட்டுல இருக்கிறது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. யோ, என் வீட்டுல என் பொண்டாட்டி தான் இருப்பா, இது என்ன கேள்வின்னு கேக்குறாரு. உன் ஒய்ஃப் குட்டியால இருப்பா, இவ கொஞ்சம் நட்டியா இருக்காளே, யார் இவன்ற மாதிரி இசைக்கு கேக்குறாரு. அதுக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆமா, உன் ஒய்ஃப் எப்படி உன்னை விட்டு போனான்ற மாதிரி கேக்குறாரு. இசைக்கியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட மறதி பிரச்சனையினால தான் ஒய்ஃபை விட்டு போயிருப்பாங்க. எப்ப பாரு எல்லாத்தையும் மறந்துடுற, உன் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி கிளம்புறாங்க. என்னை விட்டு போகாதமா அப்படின்ற மாதிரி இவரும் பேசி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுவோமா, வந்துருன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவங்களும் போலான்ற மாதிரி மனசை மாத்திக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து என்ன பேசிட்டு இருக்கோன்றதையே இவர் மறந்துடுறாரு. பால் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் போலன்ற மாதிரி பாலெல்லாம் வாங்குறாரு. இன்னும் கூட நீ திருந்தல, உன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுன்ற மாதிரி ஒய்ஃபு கோச்சுக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. அப்ப போனவதான் அதுக்கப்புறம் ஒரு லாயர் கூட செட்டில் ஆயிட்டா, என் வாழ்க்கையிலே திரும்பி வரவே இல்லைன்னு புலம்புறாரு. ஆக்சுவலா ரங்கராஜ் ஒய்ஃபு மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுலாம் கஷ்டம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பாசம் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, பெண்களை திருப்திப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது செக்ஷுவலா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்றதா சொல்றாங்க.
இதை எதுக்கு நம்ம கிட்ட சொல்றான்ற மாதிரி கெவின் யோசிக்கிறாரு. கெவின் எப்பவுமே சிம்ரன் கூட தானே டிஸ்கஸ் பண்ணுவாரு, இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றாரு. ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கு, எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, அவகிட்ட அதை வெளிப்பத்திரு, நீங்க ரெண்டு பேருமே புதுசா ஒரு லைஃப் அமைச்சு வாழுங்கன்ற மாதிரிலாம் சிம்ரன் அட்வைஸ் பண்றாங்க. இப்ப ரங்கராஜ் இருக்கார்ல, கெவினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. வருஷம் வருஷம் அவன் பர்த்டேக்கு கரெக்டா நான் விஷ் பண்ணிருவேன், கேக்கோட விஷ் பண்ணிருவேன், இந்த வாட்டி என்னால வர முடியாது, கேக்க வச்சிருக்கேன், நீங்க போய் கேக்க தந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என் ஹஸ்பண்டுக்கு என் மேல பாசம் குறைஞ்சிட்டே இருக்குன்ற மாதிரி மோகினி புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் கேக்க தரலான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அவங்க திரும்பும் போது தெரியாம இவரோட முகத்துல இடிச்சிருது. நீங்க எதுக்காக இதை தரதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க அவர் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, என்ன தர சொன்னாருன்னு சொல்றாரு. அவர் தர வேண்டியதை நீங்க எப்படி தருவீங்க? அவர் தான் சொன்னார்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசிடுறாங்க. இவரும் எதுவும் பேசாம அமைதியா உள்ள போயிடுறாரு. ஹஸ்பண்ட் மேல இருக்க கோவத்தை இவர் மேல காட்டிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களே ஃபீல் பண்றாங்க. அவர் மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வராங்க. உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்றாரு. இந்தாங்க உங்க பர்த்டேக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு தராரு. அதாவது இவர் செல்லமா வளர்க்கறதுக்காக ஒரு கிளி வாங்கியிருப்பாரு, அந்த கிளியை தான் இவங்களுக்கு தராரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிற கெவின் எதுவுமே பேசாம இருக்காரு. இவர் என்ன பேசவே மாட்டாரு, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. இவர் முதுகுல கைய வைக்கிறாங்க. இவர் சட்டுன்னு பேய் மாஸ்க் போட்ட மாதிரி திரும்புறாரு. இவங்க பயத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. வீசிங் வந்த மாதிரிலாம் பண்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எந்த ஒரு எமோஷன் அதிகமா வந்தாலும் இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். இதெல்லாம் இவருக்கு தெரியல. இவர் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. பயப்படுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. டாக்டரை பொறுத்த வரைக்கும் கெவின் தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. வாங்கன்ற மாதிரி தள்ளி கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. செக்ஷுவலா ஒய்ஃபை நல்லா பாத்துக்கணும், அப்பதான் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து காப்பாற்ற முடியும், நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன ரங்கராஜ் கிட்ட சொல்ல வேண்டியதை தெரியாம நம்ம கிட்ட சொல்லிட்டாருன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப உள்ள வந்து இவங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தா கிரீஸ் அப்படின்ற மாதிரி கில்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க கில்லுறாங்க. என்ன இவ இவ்வளவு க்ளோஸா நம்ம கிட்ட நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இத பத்தி எல்லாம் சிம்ரன் கிட்ட சொல்றாரு. கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ உன்னோட காதலை வெளிப்பத்திரு அப்படின்ற மாதிரி சிம்ரனும் சொல்றாங்க. நைட்டு நேரம் தாக எடுக்குதுன்னு தண்ணியை குடிக்க பார்த்தா தண்ணி சுத்தமா இல்ல. சரி எடுத்து குடிக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் கிட்ட வராரு. இந்த இடத்துல இருந்து அவங்க ரூம் தெளிவா தெரியுது. அவங்க ரூம்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் மேல கையெல்லாம் போடுறாங்க. ஆனா அவர் தூக்க கலக்கத்துல தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இவர் பிசிக்கலா இவங்க கிட்ட மூவே பண்ணலன்னு ஹீரோக்கு புரியுது. மோகினியும் ரொம்ப ஏக்கமா படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க இவர் இருக்கார்ல, அந்த தண்ணி பாட்டில கீழே விட்டுறாரு. இப்ப கீழே விழுந்ததுன்னா சவுண்ட் கேட்டுரும், அது கீழே விழுமா விழாதா அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இன்ட்ரோல போடுறாங்க. தண்ணி பாட்டில் கீழே விழுந்துருது, பட்டுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. மோகினி முழிச்சுதானே இருந்தாங்க, இவர் தான் பார்த்திருக்காருன்றது மோகினிக்கு தெரிஞ்சிருது. ஆனா ஹஸ்பண்ட் இதெல்லாம் கவனிக்கல. ஓஹோ அலாரம் அடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிடுறாரு. எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போற சவாரி இருக்கு, போறன்ற மாதிரி கிளம்புறாரு. நல்ல வேலை ரங்கராஜ் கவனிக்கலன்ற மாதிரி கெவின் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பெட்ரூம்ல அவதிப்பட்டதை இவர் பார்த்திருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இவங்களை பார்த்து பேசலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கெவின் நெருங்கி வராரு, கிஸ் பண்றாரு. அவங்களும் பதிலுக்கு கிஸ் பண்றாங்க. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இது எதுவுமே நடந்திருக்காது. ஆக்சுவலா பாட்டில் விழுந்த மாதிரி காமிச்சாதான் இதெல்லாம் நடந்திருக்கும். பாட்டில் விழுறதுக்கு முன்னாடியே ஹீரோ பிடிச்சிடுறாரு. நல்ல வேலை சவுண்ட் கேட்கலன்ற மாதிரி ரூமுக்கு கிளம்புறாரு. ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா தான் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்றாரு. இவருக்கு நல்லதா 4 ட்ரெஸ் எடுத்து தரணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என் கூட வாங்கன்ற மாதிரி ஷாப்பிங்க்கு கூட்டு போறாரு. இப்ப நிறைய ட்ரெஸ் எல்லாம் இவருக்கு எடுத்து தந்திருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லாம ஒய்ஃபுக்கும் எடுத்து தந்திருக்காரு. ஒய்ஃபுமே ட்ரெஸ்ஸா காட்டுங்கன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கெவின் தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு போட்டோலாம் எடுக்கிறாரு. கெவின் சார் நீங்களும் வாங்க, நாளை பின்ன போட்டோல பார்க்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. கெவினும் போட்டோல போஸ்ட் கொடுக்கிறதுக்காக வராரு. செல்ஃபி எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க நடுவுல வந்துடுறாங்க. இவரோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக கையெல்லாம் பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி கெவின்மே ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப மோகினி மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, பின்னாடி வந்து அவங்க இடுப்புல கைய வைக்கிறாரு. ஹஸ்பண்ட் தான் கைய வைக்கிறாரு போலன்னு மோகினி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கெவின் தான் கைய வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க, மேல இருந்து கையெடுன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. உனக்கும் என்ன பிடிக்க தானே செஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பிடிச்சது நான் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேட்கறாங்க. அப்ப பிடிக்கல போலன்னு இப்பதான் இவர் புரிஞ்சுக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்றது உண்மைதான், அதுக்காக உன் கூட நான் ஒன்னா இருப்பேன் நீ எப்படி நினைச்ச? சாரி வாங்கி தந்ததுனால நான் உனக்குன்னு நினைச்சிட்டியா? இந்த உன்னோட சாரின்ற மாதிரி சாரி எல்லாம் கலட்டி இவரோட மூஞ்சிலேயே எரியுறாங்க. இவருமே தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு.
தேவையில்லாம இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ பொருள் உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக கெவின் அந்த இடத்துக்கு வராரு. அவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு. அப்படி சாயும் போது தான் அந்த பொருள் உடைஞ்சிருக்கு போல. இப்ப நாக்க கடிக்கிற மாதிரி வராங்க. கடிக்காம தடுக்கணும்ன்றதுக்காக இவருமே இவரோட கையை வாயில வைக்கிறாரு. இவங்க கையை போட்டு பயங்கரமா கடிச்சிடுறாங்க. இவரோட கையில ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப சுய நினைவுக்கு வந்தவங்க சாரின்னு சொல்றாங்க. ரத்தம் வருதுல அந்த இடத்த கிஸ் பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கம் மாதிரி ஏற்படுது. ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்துட்டு இருக்கிறத வீட்டுக்கு வர இசைக்கு பாத்துடுறாரு. பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் மோகினி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. பார்த்த இசைக்கு இருக்கார்ல ரங்கராஜ் கிட்டே இந்த விஷயத்த சொல்றாரு. இவர் சொல்ற இடத்துல ஒரு கிணறு இருக்கு. ரங்கராஜும் அப்செட் ஆன மாதிரி அந்த கிணத்துல குதிச்சிடுறாரு. அங்கதான் ஹீரோவா இருக்காரு போல. அவசரப்பட்டு இப்படி கிணத்துல குதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. ரங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ சட்டுன்னு இங்க இருந்து போக முடியாதுல்ல, இங்கேயே ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வந்த ரங்கராஜா என்ன பண்ணிட்டு இருக்கமா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லங்க வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டேன், இப்ப நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட உள்ள வர விடாம பேசி அனுப்பிடுறாங்க. ஏன்னா உள்ள வந்தா இவரை மாட்டிப்பாரு. இப்ப சீக்கிரமா போயிடுங்கன்ற மாதிரி இவரை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. இவரை ரங்கராஜ் கிட்ட நார்மலா பேசுறாரு. ரங்கராஜா வேற ஒரு இடம் இருக்கு சார், பார்க்க போலாமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி கெவினும் ஏத்துக்கிட்டு அவர் கூட கிளம்புறாரு. இவங்களுமே ஒரு இடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே ரங்கராஜுக்கு ஒரு லாயர் பழக்கமா இருப்பார்ல, அந்த லாயருமே ஒய்ஃபு கூட இடத்தை பாக்குறதுக்காக வராரு. இப்பதான் இசைக்கு இருக்கார்ல இந்த விஷயத்த சொல்றதுக்காக வராரு. இசைக்கு டக்குன்னு மறந்துடும்ல, என்ன சொல்றதுக்காக வந்தோன்றதையே மறந்துடுறாரு. இப்ப ரங்கராஜ் இருக்கார்ல, உன் ஒய்ஃப் லாயர் கூட போனதா சொன்னல, அந்த லாயரா பாருன்ற மாதிரி காட்டுறாரு. இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்க. இவர் ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. இவன் யார்டி அப்படின்ற மாதிரி இந்த லாயருமே கோவப்படுறாரு. சாரி சார் ஆள் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இசைக்கு ஓடிடுறாரு. ரங்கராஜ் கிணத்துல குதிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப கிணத்துக்கு பக்கத்துல வந்துடுறாரு. சட்டுன்னு கிணத்துல குதிச்சிடுறாரு. இவர் எதுக்காக குதிச்சாருன்ற மாதிரி கெவின் பாக்குறதுக்காக வராரு. சார் கிணறு பாருங்க சார், ரொம்ப ஆழமாவே இருக்கு, இந்த இடத்த வாங்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கெவின் ரங்கராஜுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டார்ல, அதுக்கு கைமாறா இந்த இடத்த வாங்கிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப மத்த புரோக்கர்ஸ் நிறைய நல்ல இடம் இருக்கு சார், காட்டுறோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சார் வேணும்னா நீங்க அதை கூட போய் பாருங்கன்ற மாதிரி ரங்கராஜ் சொல்றாரு. சரி ரங்கராஜ் நான் பாக்குறேன்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு 4-5 இடத்த பாக்குறாரு. எதை வாங்குறது அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவான், ஆனா அந்த தப்பை எத்தனை பேர் சரி பண்றாங்கன்றதுலதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இருக்கு. நான் தப்பை சரி பண்ணலான் இருக்கேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன், நிச்சயமா உன் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பாரு, நம்ம 2 பேர் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அதை கேட்டே மோகினி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னனான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேச முடியாம இருக்காரு. என் ஹஸ்பண்ட் கூடயே நான் சந்தோஷமா தான் இருக்கேன், என் லைஃபை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வாழ்க்கையில சில பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், திரும்பி இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மேற்கொண்டு எதுவும் பேசாம போயிடுறாரு. இப்ப மாடியில இருந்து இவங்களை கவனிக்கிறாரு. ரங்கராஜா அலைஞ்சு கால்லாம் வலிக்குது போல ஒய்ஃப் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. இந்த இடம் மட்டும் அவர் வாங்கினா நல்லா இருக்குமா, எனக்கு கமிஷனா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அது மூலியமா உனக்காக ஒரு சேவிங்ஸ் மாதிரி நான் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து இவருமே கவனிக்கிறாரு. இவர் எதுனால சிம்ரன் கிட்ட சொல்லுவார்ல, சிம்ரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா மத்தவங்க காமிச்ச இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் ரேட்டு பின்னாடி நல்லா போக வாய்ப்பு இருக்கு, ஆனா ரங்கராஜ் சொல்ற இடத்த முடிச்சனா அவருக்கு காசு கிடைக்கும், அவருக்கு துரோகம் பண்ணது எனக்கு கொஞ்சம் கில்ட்டாவே இருக்கு, அதனால இப்படி முடிக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உன் விருப்பம் கெவின், அதே மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மோகினியும் டீ குடுக்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாங்க. அப்பதான் கெவின் இல்லன்றது தெரிய வருது. என்ன சொல்லாம கொள்ளாம கெவின் போயிட்டாருன்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. கெவின் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாரு. இவங்க 2 பேருமே அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவருமே அவங்கள பார்த்தோன்னே பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன சார் சொல்லாம கொள்ளாம இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டுமான்னு ரங்கராஜ் கேட்கிறாரு. சேச்சா அப்படிலாம் இல்ல, எனக்கு அடிக்கடி மீட்டிங் இருக்கு, அதனால தான் இங்கேயே வந்துட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பேசிட்டு இருக்கும் போது ரங்கராஜுக்கு போன் கால் வருது. நான் வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அந்த சமயம் கெவின் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக வாங்கின ரிங்கை இவங்க கிட்ட தராரு. தயவு செஞ்சு மறுத்திய நான் அசிங்கப்பட்டத, நீ சொன்ன மாதிரியே இதுக்கப்புறம் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச மாட்டேன், இதை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்றாரு. ரங்கராஜ் வர மாதிரி இருக்கும் போது இவங்க சட்டுன்னு மறைச்சுக்கிறாங்க. ரங்கராஜ் நீங்க ஒரு இடத்த காமிச்சிங்கல்ல, அந்த இடத்தையே நான் முடிக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சார் முடிச்சிங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இடத்த முடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இடத்த நல்லபடியா முடிச்சிடுறாங்க. கமிஷனாவே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ரங்கராஜுக்கு போகுது. ரங்கராஜுமே திரும்ப இவருக்கு நன்றிலாம் சொல்றாரு. ரங்கராஜ் காசு கிடைச்சதுனால இசக்கிக்கு ட்ரீட்லாம் தராரு. இன்னைக்காவது அந்த விஷயத்த சொல்லணும்பா, உன் ஒய்ஃபு கூட அந்த வந்திருக்க பையன் ஒண்ணு மண்ணா இருந்தான்ப்பா, அன்னைக்கு வீட்டுக்கு உன்னை கூப்பிடுறதுக்காக வரும்போது இந்த விஷயத்த பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரங்கராஜுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ரங்கராஜ் எந்திரிச்சு போயிருப்பாரு. வேற ஒருத்தர் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. கெவின் ஊருக்கு போற நாளே வந்துருது. ரங்கராஜ் தான் ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இதே இடத்துல தான் இந்த இசக்கியும் இருக்காரு. இந்த பையன் பண்ண துரோகத்தை பத்தி ரங்கராஜ் கிட்ட சொல்லணும், அவன் போறதுக்குள்ள சொல்லணும்னு கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா நடுவுல வண்டி வந்துகிட்டே இருக்கு, கிராஸ் பண்ண முடியல. ரங்கராஜ் ரொம்ப வெகுலியா பேசுறாரு. இதனால கெவினுக்கு கில்ட் இன்னும் அதிகமாகுது. இன்னும் 2 பணக்கட்டை எடுத்து ரங்கராஜுக்கு தராரு. என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, அதனால மறுக்காம வாங்கிக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. மோகினி கிட்ட நடந்ததை பத்தி கூட சொல்லிடலான்ற மாதிரி கெவின் சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. சார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு போங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராரு. இப்போ வாங்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லிடுறேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இசக்கி சொல்றாரு. இதை கேட்கிற ரங்கராஜோட முகம் கோபமா மாறுது. வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வேகத்தை பார்த்தா ஒய்ஃபை காலி பண்ணிடுவான் போல அப்படின்ற மாதிரி அந்த இசைக்கு யோசிக்கிறாரு. இவரும் கார்ல வேகமா வீட்டுக்கு வந்துடுறாருல. இப்ப கோபமா ஒய்ஃப் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஒய்ஃப் இப்ப ரொம்ப மாடர்னா ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. அடிப்பாவி, இப்பதானே கெவின் கிளம்பியே போனா, அதுக்குள்ள உன் உண்மையான கெட்டப்க்கு மாறிட்டியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உண்மையிலே இவங்க ஒரு விலை மாதுவா தான் இருப்பாங்க. இவர் இவங்களை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காருன்றது இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா இவர் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு போவார்ல, அந்த மாதிரி இவரோட கார்ல வந்த ஒரு பொண்ணா தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்குமே நிறைய பணம்லாம் தேவைப்படும். நான் சொல்ற மாதிரி பண்ணு, உனக்கு காசு தரேன்ற மாதிரி சொல்லி தான் இந்த பிளான்ல இவங்களை சேர்த்திருப்பாரு. சோ பிளான் போட்டு தான் இவங்க கெவினை ஏமாத்திருக்காங்க. நான் தினமும் ஒவ்வொருத்தர் கூட ஒன்னா இருக்கவ, ஆனா என்னையும் ஒருத்தன் உருகி உருகி லவ் பண்ணா நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ தரதா சொன்னல, அந்த கமிஷன் கூட வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதான் உனக்கு ரிங்கு கிடைச்சிருச்சுல்ல, அதனால தான் கமிஷன் வேணான்னு சொல்ற. சரி, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலானே நினைச்சான்ல, கல்யாணம் பண்ணி பேசாம போக வேண்டியதுதானே அப்படின்ற மாதிரி ரங்கராஜ் கேட்கிறாரு. இன்னைக்கு இல்லனாலும் என்னை பத்தி என்னைக்காவது தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்னால குடும்ப வாழ்க்கையெல்லாம் கரெக்டா வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கெவினை விட ஒன்னதாயா பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஒன்னா இருக்கிறதுனால இவங்க கையெல்லாம் போட்டு இவர்கிட்டயும் கொஞ்சம் எல்லை மீறி நடக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு நான் துரோகம்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி கையை எடுத்து எடுத்து விட்டுருப்பாரு. அதெல்லாம் லைட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஆளு கொஞ்சம் குள்ளமா தான் இருக்காங்க. இதனால தான் அந்த இசைக்கு கன்ஃபியூஷன் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் ஊருக்கு வந்துட்டேன், பிக்கப் பண்ண வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி, கெவினை வச்சு எப்படி இந்த மாதிரி பிளானை யோசிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதுக்கான காரணத்தை இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவரோட முதலாளி சொன்னார் பாத்தீங்களா, அவருக்கு தமிழ்நாட்டு சாப்பாடுலாம் பிடிக்கும், அதுக்கேத்த மாதிரி கவனிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என் முதலாளி சொன்னது எனக்கு டபுள் மீனிங்ல தோணுச்சு. எல்லாருக்குமே அவன் பொண்டாட்டியை விட அடுத்தவன் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்கேத்த மாதிரி ஒரு கதை பண்ணலான்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். கரெக்டா என் வலையில அவன் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டதுனால இவங்க கிள்னாங்கல்ல, அவர் என்ன கலர் ட்ரெஸ் போடுறாருன்னு பார்த்துதான் இவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கிள்ளி இருப்பாங்க. அவரே ஒன்னா இருக்கிறதுக்காக இடுப்புல கைய வச்சார்ல, அப்ப இவங்க ரொம்ப குடும்ப பெண் மாதிரி நடிக்கணும்ன்றதுக்காக நடிச்சிருப்பாங்க. அவருமே வேணான்ற மாதிரி தள்ளி போயிருப்பாரு. அச்சச்சோ, அவன் தள்ளி போயிட்டான்ற மாதிரி ரங்கராஜுக்கு கால் பண்ணிருப்பாங்க. சரி, வீசிங் வந்த மாதிரி நடி, எல்லாம் அமைஞ்சிரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வீசிங் வந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இசைக்கு இவர் குழப்பி விட்டார் பாத்தீங்களா, இசைக்கு என்ன சொல்ல போறாருன்றது இவருக்கு நல்லா தெரியும். அதை அவன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் குழப்பி விட்டுருப்பாரு. இப்ப 2 பேருமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடை இவ்வளவு நாள் தந்த வாட்ச்மேனுக்கு நிறைய காசெல்லாம் தந்துடுறாங்க. இப்ப மோகினி ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு. இவரோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணிக்கிறாரு. நிறைய காசெல்லாம் சேர்ந்திருக்குன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட காசெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபு பூ வேணும்னு கேக்குறாங்க. இவருமே ஒரு சேச்சி கிட்ட பூ வாங்குறதுக்காக வராரு. இந்த சேச்சியை மனசுல வச்சுதான் அந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் நமக்கு புரியுது. இப்ப கிராஸ் பண்ணி போற ஒருத்தர் ரங்கராஜோட ஒய்ஃப் மேல இடிச்சிட்டு போறான். இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் ஒய்ஃப் மேலேயே இடிக்கிறியான்ற மாதிரி அவனை அடிக்கிறதுக்காக வராரு. இந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடி கையை வச்சதுக்காக தான் கையை கடிச்சு துப்பிருப்பாரு. ஒய்ஃப் மேல கையை வச்சதுக்காக இவர் சண்டை போடுறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் இறக்கி விட்ட மோகினியோ தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு. இதுலதான் கெவின் போயிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. கெவினுக்கு வெளிநாட்டுல ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இவருமே பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அதாவது வேற ஒருத்தரோட ஒய்ஃபு கூட ஒன்னா இருந்துட்டார்ல, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், இதுதான் அந்த பாவம்ன்ற மாதிரிலாம் கன்ஃபெஷன் மாதிரி இவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி பிரேயர் எல்லாம் பண்றாங்க. ஒய்ஃபு கிட்ட இந்த உண்மையை மறைச்சிடுறாரு. இது எனக்கு இப்ப கூட கில்ட்டா இருக்குன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இவரை ஏமாத்தி தான் அப்படி பண்ணிருக்காங்கன்றது கடைசி வரைக்கும் கெவினுக்கு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்காரு.
இதோடயே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.